ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வீடியோஸ் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் நேற்று வந்துருந்துச்சு. பாக்கி செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். நான் நேற்றும் வந்து நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ நான் டைம் ஆகிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி இல்லைங்க, அதிகமாகவே பிஸி தான். சரி, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீடியோ போட்டுடணுமேங்கிறதுக்காக நான் இப்போ வந்தேன். ஒன்றும் இல்லை, அதே தான். இப்போ நம்ம நேற்று கொஞ்சம் தான் பார்த்தோம் கேமை. இப்போ அதோடைய கண்டினியூஸ் தான் இது. அதான் ரஷிதா வந்து அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருந்திருக்கும் அவங்க விளாட்னதெல்லாம். அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக போக மாட்டேங்குது, வியூவர்ஸும் அதிகமாக ஏற மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. அது மாதிரி ஏறினா தான் வந்து போடணும், அடுத்த வீடியோ போடணுங்கிற ஒரு ஆசையும் நமக்கு வரும். கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். இதோ பாருங்கள், இப்போ நஷிதா விளையாடிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் ஆச்சான், வீட்லேயே தான் இருக்கோம், ஊருக்கும் நாங்கள் போகல. அப்படி இருக்கும்போது இதில் விளையாடும் போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரஷிதா வந்து வேறு ஏதோ கேம் விளையாடிட்டுருக்கா போல இருக்கு. ரஷிதாவுக்கு ஒரே ஏம் எப்படியாவது கிஃப்ட் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்லேயே விளையாடிட்டு இருந்தா. அந்த கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது 2 பேருமே தான் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒருத்தவங்களாலே வந்து ஃபுல்லாக விளையாட முடியல. ஸோ அதனால் ரஷிதா 2 பேருமே சேர்ந்து தான் இதில் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் லாஸ்ட் டைம் 8:30 க்ளோஸ் பண்ணிட்டோம். 8:30க்கு தான் போனோம். க்ளோசிங் டைம் எனக்கு தெரியல. 10 o'clock வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவசரமாக பசங்க ஃபுல்லாக அதில் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒரு தடவை போகணும். எனக்கே ஆசையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டைம் போகிறதே தெரியல அங்கே போனால். நீங்களாம் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நல்லா இருக்கு. அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. இதுக்கு வந்திருக்கா நஷிதா. அதுக்கப்புறமா அவள் நஷிதா செலக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த காயின்ஸ் வரதா பார்த்து தான் அவள் செலக்ட் பண்ணுறா. ஏன்னா அப்போ தானே கிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவள் என் சின்ன பொண்ணு வந்து அப்படிலாம் இல்லை. அவள் என்னென்னலாம் பிடிக்குதோ அதை நல்லா விளையாடிட்டு இருந்தா. இதுலேயுமே நல்லா விளையாடுவாங்க 2 பேருமே. கேம்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும், சாங்கு, கேம்ஸு, இதெல்லாம் என் 2 பசங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவள் வின் பண்ணிட்டாலாம், அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இதுலேருந்து தான் ரஷிதா வின் பண்ண ஆரம்பிப்பா. ஈக்குவலாக இருப்பாளுங்க எல்லா விஷயத்துலையுமே 2 பேருமே. அது ரொம்ப கண்ணாடியாக இருக்கிறதுனால அது வளன்னு போய்கிட்டே இருக்கு. அதான் அவளுங்க கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கிறாளுங்க போல இருக்கு. நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த 8:30க்கு கிட்டேயே நிறையா பேர் வந்து அப்போல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு கேம் விளையாடிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த கேம் இது ஒரு கேம் போல் இருக்குது. இதுவும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. நஷிதாவும் நல்லா விளையாட அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கூப்பிட்றான். இவங்க போய் தான் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏதோ வின் பண்ணியிருக்கா போல். அந்த டிக்கெட் வருது, அதை எடுத்துக்கிட்டா. அந்த டிக்கெட்டை கலெக்ட் பண்ணி நான் கையில் வச்சிட்ருக்க பாடு பெரிய பாடுங்க. கீழே விழுந்துரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அவள். வச்சிக்கவே முடியல. நிறையா கலெக்ட் பண்ணிட்டா அவள். கையில் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் வேற என் கையில் வெயிட்டாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. எமர்ஜென்சிக்கு தண்ணி கேட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு தான் எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பேக்கெட் எடுத்துகிட்டே போயிடுறதுங்க. அதுதான் நமக்கு சேஃபும் கூட. ஏன்னா கிளைமேட் சரியில்லை. வேறு அங்கே ஏதாவது தண்ணியோ ஜூஸோ வாங்கி குடித்தா உடனே கோல்டு ஃபீவர்னு சொல்லிடுறாங்க. எங்கே போனாலும் நாங்கள் வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கிறது. இது நல்லா இருக்குது. இது டால்ஃபின் கேம்னு சொல்லிட்டு பசங்க விளாட்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பால் வந்து அதில் விழுந்து அது போய் அந்த டால்ஃபின் தட்டி விட்ட உடனே அந்த ஹோல் உள்ள விழுந்துருச்சுன்னா அது ஒரு பாயிண்ட் காட்டுது. அந்த பாயிண்ட்டுக்கும் கீழே அந்த டிக்கெட் வருதுங்க. இதில் நல்லா தான் இருந்துச்சு இது.
அது பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த கவுண்ட் எவ்வளோ வருதோ, அந்த அளவுக்கு வந்து அந்த டிக்கெட் வருது. அதோட அது ஸ்டாப் ஆயிடுது. அவ்வளோதான் குடுத்துட்டா அடுத்து. மறுபடியும் விளையாடுறா போல அதுக்கு. அது அவளுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த ஹோல்ல கரெக்ட்டா அந்த பால் விழணும். அந்த விழுந்து அது அந்த டால்ஃபின் வந்து தள்ளி விடணும். இதுல வந்து ரஷிதா என் சின்ன பொண்ணு உள்ள போனா இது உள்ள. அது சரியா என்னால வீடியோ ஷூட் பண்ண முடியல. உள்ள போய் எப்படியும் ஒரு 25 மினிட்ஸ் உள்ள போய் அது ஹோலா உள்ள அப்படியே போய் சுத்தி சுத்தி வரா மாதிரி அந்த தெரியுது பாத்தீங்களா? அவ தான் என் சின்ன பொண்ணு தான் அது. போயிட்டு இருக்கா. சரியா கிளியரா எடுக்க முடியல என்னால அங்க. அதுக்குள்ள நஷிதா இங்க வந்து எடுங்க மம்மின்னு சொன்னதுல நான் இங்க வந்துட்டேன். இந்த கேம்ல தான் இவ நிறைய கவுண்ட் வின் பண்ணியிருப்பா. அது வந்து டிக்கெட் வந்துகிட்டே இருக்கும். அதிகமா வந்துட்டு இருக்கும் இந்த கேம்ல தான். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அந்த டிக்கெட் நிறைய வந்துருச்சுன்னு. அப்புறம் இது விளாண்டா. நல்லா இருந்துச்சுங்க. பசங்கள் வந்து வீட்லயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு போனா வெளியில கூப்பிட்டு போனா அவளுங்க நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இப்பயுமே சொல்லிட்டே இருந்தாங்க என் பொண்ணுங்க, வாங்க மம்மி போலாம் போலான்ட்டு. எனக்கு டைம் இல்லைங்க. எப்படினாலும் இன்னொரு டைம் பொண்ணு பாருங்க எவ்வளோ எவ்வளோ இருக்கு பாருங்க கையில. அப்படியே சுத்தி சுத்தி கையில வச்சுக்கிட்டு கீழே விழுவுறதெல்லாம் என் பொண்ணு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. இது ஒரு ஆசை, சின்ன குழந்தை மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்கா. அதை எடு மம்மி, வீடியோ எடு மம்மின்னு சொல்லிட்டே இருந்தா ஷார்ட்ஸ்ல போடலாம் அப்படின்ட்டு. இப்போதாங்க ஃபைனலாக டிக்கெட்டை கொண்டு வந்து கவுண்டரில் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன கவுண்டிங் காயின்ஸ் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எண்ணுறாங்க. அவருக்கே அதை பார்த்தோன்னே, ஏன்னா லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால அவர் கவுண்ட் பண்ணி ஒன்று ஒன்றா எப்படி போகிறதுன்னு தான் சீக்கிரமாகவே கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. நம்ம கொடுத்துட்டோம். ஒருத்தவங்க பண்ணுறதுக்கு லேட் ஆகும்ல, ஸோ அதனால இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த காயினுக்கு